வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம மே தின பூங்காக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி இன்டர்நேஷனல் யோகா டேக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஒரு குழு. அவங்கள பற்றி ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம், பாருங்கள். நீங்க உட்கார்றப்போ இன்டர்நேஷனல் யோகா டேக்கு சார் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு, சூப்பராக பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட 150 மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. இப்போ சாரை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், அவங்களோட ஆர்கனைசேஷன் பற்றி தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம், என் பேர் தௌலத் சார். நான் இங்கே மே தின பூங்காவில் வந்து ஒரு 8 வருஷமாக இங்கே குழந்தைங்களுக்கு மற்றும் பெரியவங்களுக்கு தௌலத் பேட்மிண்டன் டீம் வந்து நடத்துகிறோம். இது ஒவ்வொரு வருஷமும் பண்ணிட்டு வருவோம். என்ன ஆச்சுனாக்கா, அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காம இருந்தது. யோகா தினத்தை வந்து செய்யக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காம இருந்தது. ஸோ இந்த வருஷம் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதால இதை வந்து நாங்கள் சிறப்பமாக செய்யணுன்றதை பிளான் பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம். சாரோட கோர் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் தான். நானே பார்த்துருக்கேன், சார் நிறைய ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. இப்போ யோகா நீங்கள் எவ்வளோ நாள் சார் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? இப்போ இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆர்கனைஸ் பண்ணுறீங்களா? இல்லை, யோகாங்கிறது நான் சிறு வயசுலேருந்தே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இருந்தாலும் இப்போ அதுக்குன்ட்டு அந்த ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும்போது யோகாக்குன்ட்டு ஒரு டீம் இருக்குது, இங்கே பொங்கால் இருக்குது. பட் அவங்க வருவாங்க, செய்வாங்க, போவாங்க. இப்போ எனக்கு அந்த ஸ்பேஸ் எனக்கு கிடச்சிருக்கு. ஈவினிங்கில் நான் எனக்கு யோகா எடுக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸ் கிடச்சிருக்கிறதால இப்போது அது ரெகுலராக கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அது எனக்கு கைக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து இது நான் இந்த ஃபெஸ்டிவலில் பண்ணியிருக்கேன். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி சிறுதானியம் மற்றும் மோர் வகைகள், அதாவது இந்த கோடை விடுமுறைக்காக மக்களுக்கு எல்லாரும் கொடுத்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 60 நாட்கள் மேலே கொடுத்துருந்தோம். வருஷம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கம்மியாக இருக்காங்க இங்கே வர்றது. அது மேலும் மேலும் அதிகரிக்கணுன்ற ஒரே ரீசன்ன்றதுக்கு தான் இந்த சின்ன சின்ன செலிப்ரேஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஆகையால் இந்த வீடியோ பார்க்குற மக்கள் அனைவரும் பூங்காவை வந்து சிறப்பமாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ சார் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் பார்க் அப்படின்னு சொல்கிறாரு மே தின பூங்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னரிப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2 கிலோமீட்டர் தான் வரும். நீங்கள் வந்து இங்கே நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சிலம்பம், யோகா, அதுக்கப்புறம் தௌலத் சாரோட பேட்மிண்டன்லும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தர் ஒரு கொஷின் சார், இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யோகா இருக்குது. நீங்கள் எந்த யோகா சொல்லி தரீங்க? ராஜ யோகா, கர்ம யோகா, அது மாதிரி? சார் இப்போ வந்து எடுத்தவொடனே மக்களுக்கு வந்து யோகாங்கிற விஷயத்த நாம் வந்து எடுத்தோடனே புகுத்த முடியல. ரீசன் ஏன் கேட்டிங்கனாக்கா, ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா தன்னை உடல்வாக வச்சுக்கிட்டு அவங்களால அந்த ஒரு யோகா பயிற்சி செய்ய முடிய மாட்டேங்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து 0 லெவல்லேருந்து கொண்டு போகும்போது என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி பண்ணி அடுத்தது வர வரைக்கும் பேசிக் யோகா கொடுக்கறதுக்கே அவங்களால எடுக்கிறதுக்கே பெரிய கஷ்டமான சூழ்நிலையில் இருக்காங்க. பேசிக் புரிஞ்சுக்கோங்க, பாடி ஃப்ளெக்சிபிலிட்டியை பார்த்துக்கோங்க. என்னால் உட்காந்தா ஏந்துக்க முடியல, ராத்திரி 3 மணியில் உட்காந்தா ஏந்துக்க முடியல, அடிக்கடி யூரின் போகிறேன்றதெல்லாம் மேஜர் கம்ப்ளைண்ட். இதுலேருந்து ஃபஸ்ட்டு அவங்கள ரிலீவ் பண்ணணும். சார் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் சார்? அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல உடல் பெருமானம் உள்ளவங்க. ஏன்னா நடக்கவே முடியல வச்சுங்களா, எனக்கு உடம்பு ஃபுல்லாக பிரச்சனைகள் இருக்குது. அந்த மாதிரி பீப்புள் எனக்கு வரும் பட்சத்தில் அவங்கள சராசரி ஒருத்தவங்க வராங்கனாக்கா குறைஞ்சபட்சம் 6லேருந்து 8 கிலோ இல்லை 12 கிலோ கூட ஏற்கிறதுக்கான பயிற்சிகள் இங்கே இருக்குது. சிம்பிளாக அவங்க வந்து வெயிட் தூக்க வேண்டியது இல்லை, வேறு பெருசாக அவங்க செய்ய வேண்டியதில்லை. நாங்கள் கொடுக்குற அந்த சிம்பிள் எக்ஸசைஸ்லேயே அவங்க வந்து வெயிட் லாஸ் ஆகும். வெயிட் லாஸ் ஆக ஆரம்பித்தாலே போதும், அவங்களால எல்லா விதமான ஆசனங்களும் செய்ய முடியும். சார் எவ்வளோ ஃபீஸ் சார் சார்ஜ் பண்ணுறீங்க? ஃபீஸுங்கிறது செகண்ட் திங் சார். ஃபஸ்ட் இங்கே காசுங்கிறது கிடையாது. ஃப்ரீ யோகா தானே சார்? ஃப்ரீ யோகா. ஸோ ஃப்ரீ யோகா யூஸ் பண்ணிக்கோங்க சார். கடைசியாக ஒரு கொஷின், இப்போ ஜிம்மு தான் அதிகமாக இது பண்ணுவாங்க. லைக் யோகா வந்து அவ்வளோவா அண்டர் ரேட்டடாக இருந்துச்சு. பட் ஆஃப்டர் இன்டர்நேஷனல் யோகா டே ஒரு 1 டிகேடாக பார்த்தீங்கன்னா யோகாவோட ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஜிம்முக்கு ஈக்குவலாக வருமா, இல்லை ஜிம்மை தாண்டி யோகா வருமா? இப்போ ஜிம்முங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஜிம்மு தவிர வேறு அவங்களுக்கு எந்த பார்வையும் தெரியாது. யோகாங்கிறது இப்போ தான் சில ஆண்டுகளாக வந்து கல்வி, சிறு வயது கல்வியில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டால் யோகாவை முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் வந்து அது 10ஓடு 11ன்ற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து யோகா வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜிம்மும் தேவை, அதுவும் இப்போ இம்பார்ட்டன்ட் தான், இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் அடுத்த ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னாக்கா இது முக்கியமான ஒரு பயிற்சியாக தான் இருக்கும். தேங்க்யூ சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ஸோ இது மாதிரி ஃப்ரீ யோகா சொல்லித்தராங்க சின்னாரிப்பேட்டை மே தின பூங்காவில். தௌலத் சார் வந்து இது பண்ணுறாரு. அவர் வந்து இல்லாமல் டென்னிஸும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அதுக்கு மினிமல் சார்ஜ் தான் வந்து ஃபீ வாங்குறாரு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க.